எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் எக் குருமா, வெள்ளை கலர் இருக்கிற எக் குருமையோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. டின்னர் கூடயும் சாப்பிட்டுக்கலாம், பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். அப்பம், இடியப்பம், பரோட்டா, சப்பாத்தி, பிரெட்டு எல்லாத்துக்கூடையும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதுக்காக 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கு. 4 to 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம எக் குருமா செய்ய போகிறது. முதல்ல குழி வார்க்கிற ஒரு கடாய்க்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கு. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறது. நம்ம இதுக்குள்ளே தேங்காய் பாலில் ஊற்றி தான் செய்யறது. அப்போ தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வேணாம் அப்படின்னா ஆயில் ஊற்றியும் செஞ்சுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் பண்ண பெப்பர், மிளகு சேர்த்து நல்லா வதக்கி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு பொடி சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற முட்டை அதுக்குள்ளே சேர்த்து இதே மாதிரி வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கும் போது இதே மாதிரி ஒரு டைம் ஃப்ரை ஆகி கிடச்சிடும். அதுக்கப்புறம் அது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாய்க்குள்ளே மிச்சம் ஆயில் இருக்கும். ஆயில் இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே 1/2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 4 to 5 சின்ன சைஸ் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் கூடி சேர்த்து, சாஃப்டானா மட்டும் பத்தாது, கொஞ்சம் நேரம் வதக்கி லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இதே மாதிரி ஒரு மஞ்சள் கலர், ஒரு கோல்டன் கலர் வர ஆரம்பிக்கும் போது தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றிக்கோங்க. கூடவே 10 முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட்டு ஊற வச்சது சேர்த்துருக்கு. 1/2 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றி இதே மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதங்க மாற்றி வச்சுக்கலாம். வதக்கணும். அதே கடாய்க்குள்ளே மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பே லீஃப் சேர்த்து மறுபடியும் சூடு பண்ணி இருக்கு. வறுக்கக்கூடாது, தீ ஆஃப் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை பொடி சேர்த்து வதக்கி இருக்கு. நம்ம அரைச்செடுத்து வச்சிருக்கிற மிக்ஸ் அதுக்குள்ளே ஊற்றி கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றி நல்லா கலந்து விட்டு இருக்கு. இது இப்போ நல்ல திக்காக இருக்கிற கிரேவியாக இருக்குது. கொதிக்கும் போது ரொம்ப திக்காயிடும். அதுக்காக நம்ம இதுக்குள்ளே 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கிறேன். 2ஆம் பால் தான், மீடியம் திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு ஊடினா சேர்த்துருக்கு. நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதித்து இது திக்காக ஆரம்பிக்கும். அந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் பண்ண பெப்பர், மிளகு சேர்த்துருக்கு. 2 பிஞ்சு அளவுக்கு கரம் மசாலா பவுடர் கூடி சேர்த்துருக்கு. மசாலா பவுடர் ரொம்ப அதிகமாக போகக்கூடாது, டேஸ்ட்டு ஃபுல்லாக மாறிடும். சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டதுக்கு திக்காக வர ஆரம்பிக்கும் போது ஒரு தக்காளி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கூடி இதில் மறுபடியும் நான் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கு. தக்காளி வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். தக்காளி ஓவராக வெந்து போகக்கூடாது, ஓவர் குக்காய் போகக்கூடாது, கரெக்டான அளவுக்கு வெந்து கிடைச்ச போதும். தக்காளியும் வெந்ததுக்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் கூட நான் இதுக்குள்ளே ஊற்றுறேன். கூடவே நம்ம வேக வச்சு பெப்பருக்குள்ளே போட்டு வதக்கி எடுத்து வச்சிருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக கொதிக்கக்கூடாது. நல்லா சூடானதுக்கு அப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் குருமா, ஒயிட் கலர் எக் குருமா ரெடியாக இருக்குது. இது உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூடயும் டின்னர் கூடயும் சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.